வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை மாவட்டம் காரமடை ஒன்னிப்பாளையம் எல்லை கருப்பராயன் கோயிலில் தேன்கூடு அறக்கட்டளை சார்பில் அறநெறி போற்றுவோம், திருக்குறள் போற்றும் பெண்ணியம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடந்தது. சென்னை ஹைகோர்ட் நீதிபதி மகாதேவன் பேசினார். பெண் வழி சேரல் என்கிற அதிகாரத்திலே எந்தெந்த விதங்களில் எல்லாம் பெண்கள் தங்களுடைய பாதையிலிருந்து விலகக்கூடாது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம், இப்படிப்பட்ட ஒரு படைப்பு, இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஒரு படைப்பு, பெண்ணின் மேன்மையை உலகுபட எடுத்து சொன்ன படைப்பு, அந்த படைப்பு நமக்கான பொக்கிஷம் என்பதை உணர்ந்து இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அத்தனை விதமான தன்மைகளும் கடமைகளும் பெண்களுக்கு இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்து சமுதாயத்திற்கான வேள்வியில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். வள்ளுவன் காட்டித் தந்த வழி உலகத்தை உய்விக்கக்கூடிய வழி. அந்த வழியை ஆன்மீகம் கலந்து எடுத்துச் செல்லும் பொழுது நமது கலாச்சாரமும் பண்பாடும் மேன்மை மிக்கதாக மாறும். மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த உமாமகேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு 8.5 அடி உயரம் கொண்ட உலகின் மிகப்பெரிய பஞ்சலோக நடராஜர் சிலை உள்ளது. இங்கு ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடந்தது. புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் பொருத்தும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் 10 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கருவடிக்குப்பத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் ஊர்வலமாக சென்று டிரான்ஸ்பார்மருக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். ஆனா தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கிடையாது, பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் கிடையாது. ஆனா ஏழை மக்களுக்கு மட்டும் இந்த கொண்டாடணும்னு பாக்குறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலையும் இது கிடையாது. குஜராத்தில் மோடி இருக்கக்கூடிய மாநிலத்தில் கிடையாது, பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலையும் கிடையாது. ஆனால் பாண்டிச்சேரியில் மட்டும் எடுத்துன்னு வராங்க. ஏன் எடுத்துன்னு வராங்க? அதனால மக்கள்கிட்டெல்லாம் இது ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய திட்டம். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம், அந்த மீட்டரை ஏற்றுக்காதீங்க, கொண்டு வந்தால் வானான்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம். மக்களே, நீங்கள் இந்த மீட்டரை ஏமாற்றி வச்சிருவாங்க உங்ககிட்ட. அதனால நீங்கள் தயவு செய்து அவங்கள மீட்டர் வைக்க விடாதீங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள வேணாம், எங்களுக்கு இந்த மீட்டர் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா விவசாய அணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. விவசாய அணி மாநில துணைத் தலைவர் கோவிந்தன் தலைமை தாங்கினார். கொப்பரை தேங்காய்க்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், கூட்டுறவு சங்கம் மூலம் கொப்பரை கொள்முதல் செய்ய வேண்டும், மதுக்கடைகளுக்கு மாற்றாக உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் போட்டனர்.
சார்பாக தென்னை விவசாயிகளின் நலனை காக்கிறதுக்கோசரம் இந்த ஆர்ப்பாட்டம். அதாவது பாம் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணி அதை ரேஷன் கடையில் கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக இந்த தேங்காய் எண்ணெயை கொடுத்தோம்னா தென்னை விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும். இப்பொழுது தென்னை விவசாயிகளுக்கு உரிய விலை, தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காம தென்னை விவசாயமே அழிந்து விடுகிறது. ஏமா கூலி இப்போ தென்னை மரம் ஏறுறதுக்கு 35 ரூபா ஆகுது. ஆனால் ஒரு மரம் ஏறத்துக்கு. ஆனால் தேங்காய் ஒரு தேங்காய் 5 ரூபாய்க்கு கூட விற்க முடியல. இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கொப்பரை தேங்காய் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகாரம் 1 கிலோ 140 ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு 70 ரூபாய்க்கு தான் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தென்னை விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதே தேங்காய் எண்ணெய் நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக கொடுத்தா எங்களுக்கு உரிய விலை கிடைக்கும். கொப்பரைக்கு உரிய விலை கிடைக்கிறதுனால தென்னை விவசாயிகள் பழிப்பார்கள். அதுக்கோசரம் இது ஏற்பாடு. அதே மாதிரி கள்ளுக்கடையை திறந்து விட்டால், சாராய கடைக்கு போல கள்ளுக்கடையை திறந்து விட்டால் தென்னை விவசாயிகளும் பனை விவசாயிகளும் பிழைப்பார்கள். அந்த வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும். அதுக்கோசரம் இந்த ஆர்ப்பாட்டமானது அவங்களுடைய கோரிக்கை 66 வலியுறுத்தி இது நடத்தப்படுகிறது. அவர்கள் கோரிக்கை 66 பிரகாரம் அவங்க தேர்தல் அறிக்கையில் இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைவேற்றலை. அதை நிறைவேற்ற சொல்லி அவங்களை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. லோக்சபா தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க ஊட்டி வந்த ஓபிஎஸ்ஐ படுகர் கலாச்சார முறைப்படி ஆதரவாளர்கள் வரவேற்றனர். சிறிது நேரம் படுகர் மக்களுடன் சேர்ந்து ஓபிஎஸ் நடனமாடினார். அவர்களின் குலதெய்வமான பேரகணி ஹெத்தையம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டார். நீலகிரி மாவட்டம் மரப்பாலம், காட்டேரி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு வாரத்திற்கும் மேலாக 10 காட்டு யானைகள் சுற்றி வருகின்றன. 3 நாட்களாக ஊட்டி மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் முகாமிட்டுள்ளன. ரன்னிமேடு ரயில் நிலையம், காட்டேரி பூங்காவில் புகுந்து செடிகளை சேதப்படுத்தின. குடிநீர் குழாயை உடைத்து தண்ணீர் குடித்தன. ரயில் சென்ற பிறகு மாலை நேரத்தில் தண்டவாளத்தில் உலா வருகின்றன. புகை மூட்டம் ஏற்படுத்தி யானைகளை தடுக்கும் நடவடிக்கையில் ரயில்வே மற்றும் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் லாந்தை கிராமத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையை மூடிவிட்டு மேம்பாலம் அமைத்து தர வேண்டி 5 கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். 10 ஆண்டுகளாக போராடியும் பலனில்லை. ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசன் மூலம் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இது பற்றி தெரிவித்தனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் பார்வையிட்டார். 10 நாளில் 7 கோடியே 32 லட்சம் நிதி ஒதுக்க ஏற்பாடு செய்தார். இதற்கு மக்கள் நன்றி கூறினர். இப்போது சுரங்கப்பாதை செல்லும் ரோட்டுக்கு நிர்மலா சீதாராமன் பெயர் சூட்டி பெயர் பலகை திறந்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் ஆதி புஷ்கரணி விழாவை தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. மார்கழி பௌர்ணமியையொட்டி புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற தெருக்கூத்து நடந்தது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவங்கி வைத்தார். லவன் குசலவன் பிறப்பு, கிருஷ்ணர் பிறப்பு நாடகங்கள் ஒரே இரவில் இடைவிடாமல் 12 மணி நேரம் அரங்கேற்றப்பட்டது. ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி நகரத்திலே ஆதி புஷ்கரணி திருவிழாவை நடத்தி இன்று ஒவ்வொரு பௌர்ணமி திருநாளன்றும் தெருக்கூத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 3வது நாள், 3வது பௌர்ணமி. 3வது பௌர்ணமிக்கு இன்றைக்கி 5 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை, இந்த கோயில் வரலாற்றை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது பௌர்ணமி தோறும் தெருக்கூத்து நடைபெறும் இங்கே. ஏன்னா அழிந்து வரும் தெருக்கூத்தை நாம் எடுத்து வர்றதுக்காக, இளைஞர்களுக்கு புகுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை இந்த திருக்கோயில் வாயிலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் 2 வகையான தெருக்கூத்துகள். 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒரு குரூப்பு, 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு குரூப்பு.
இப்போ சிறப்பான விஷயம். 5 மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கி எல்லாமே கலைஞர்களும் வந்துருக்காங்க. சிறப்பாக இப்போ நடைபெற்று கொண்டிருக்காங்க. எனக்கு வாழ்வாதாரம் இந்த கலை தான். இதை வச்சு நான் முன்னேற்றத்துக்கு வந்தேன். ரொம்ப சின்ன குடும்பம் தான். இன்றைக்கி அந்த அம்மா புண்ணியத்தில் எந்த குறையும் இல்லாத சிறப்பாக இருக்கேன். எந்த ஒரு குறையும் கிடையாது. எனக்கு இதுதான் எனக்கு தொழில். நீங்கள் என்னென்ன நாடகம்லாம் போடுவீங்க? மகாபாரதம், ராமாயணம், நாவல்ஸு, பாரதமெல்லாம் 18 நாள் பாரதமும் நடத்துவோம். எல்லாமே செல்ஃபோன் மயமாயிடுச்சு. எல்லாம் நாடகம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம். நாங்கள் வருஷத்தில் இந்த வருஷம் 203 ராத்திரி நடத்தியிருக்கேன். வருஷம் 200க்கு மேலே தான் நடத்துவேன். இந்த தெருக்கூத்து கலையானது ஒரு 20-30 வருஷத்துக்கு இருந்தது போல் இப்போ யாருக்கும் கற்றுக்க விருப்பம் இல்லை. கற்றுக்கிறதுக்கு யாரும் முன்னுக்கு வர்றது இல்லை. தெருக்கூத்து கலையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இந்த மற்ற எதையோ செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஊரில் இதை விரும்பி தெருக்கூத்து தான் வைக்கணும்னு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது முன்னெல்லாம் எல்லா ஊர்லேயுமே தெருக்கூத்து கற்றுக்குவாங்க, தெருக்கூத்து வைப்பாங்க. எவன்டா விடி இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி டிவி சினிமா மோகமாக போச்சு. இதை அழிஞ்சு வரக்கூடிய கலைக்கு அதாவது மாநில அரசுகள் இது முன் முயற்சி எடுத்து இந்த கலை ஒவ்வொரு ஊர்லேயும் இது அழியாமல் இது நடக்கணும், இது கற்றுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்திலேயே இதை ஒரு ஆசிரியரை போட்டு இதை கற்றுக் கொடுத்து இதை ஒரு மேடை அரங்கேற்றம் பண்ணாங்கன்னா இந்த கலை அழியாத படித்த மாணவர்களுக்கும் அது ஆர்வம் இருக்கும். அவங்களும் இதை ஊக்குவிச்சு இந்த கலையை நடத்தணும்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடந்தது. முன்னதாக நடராஜருக்கு வெள்ளை சாத்தி வீதி உலா நடந்தது. மன்னார்குடி பிரகன்நாயகி அம்மன் சமேத ஜெயங்கொண்டநாதர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜர் சிவகாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. உற்சவர் நடராஜர், சிவகாமி, மாணிக்க வாசகர் ஆகியோருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அளவிலான நேரடி நியமன பள்ளி ஆய்வக உதவியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு திருச்சியில் நடந்தது. அமைச்சர் மகேஷ், அரசு தலைமை கொறடா செழியன் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது மாநாட்டு அரங்குக்கு வெளியே இருந்த ஆய்வக உதவியாளர் ஒருவருக்கு திடீரென வலிப்பு வந்தது. அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். ரத்தம் வழிந்தோடியது. அங்கிருந்த ஏட்டு ஜீவானந்தம் அவருக்கு உடனடியாக முதலுதவி அளித்தார். மறுகணமே ஆம்புலன்ஸை வரவழைத்து திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்தார். அங்கிருந்தவர்கள் போலீஸ் ஏட்டை பாராட்டினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் கால்நடைகளை சிறுத்தை வேட்டையாடி வருகிறது. ஒரே நாளில் 3 பெண்களை தாக்கியது. வனத்துறையிடம் கிராமவாசிகள் புகார் கூறினர். சிறுத்தையை பிடிக்கும் பணியில் 70க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். 15 கேமராக்கள், 3 கூண்டுகளை வைத்து 6 நாட்களாக கண்காணித்தனர்.
இப்போது மேலும் 2 குண்டு வைத்துள்ளனர். இரவு நேரங்களில் மக்கள் தனியாக செல்வதை தவிர்க்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.